நான் சொல்ற இந்த 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டோட மார்க்கெட் வேல்யூ 13 லட்சம் கோடியா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப 2025ல 80 லட்சம் கோடிக்கும் மேல வளர்ந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு ஷாப்பிங் மாலா வளர்ந்ததுக்கு சமம். அண்ட் இந்த டோட்டல் மார்க்கெட் வேல்யூல 6.7% ஆஃப் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் இருக்காங்க. 9.5 கோடி மக்கள் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்காவாசி பேர் ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னு தெரியாம தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு மாசமும் 29,000 கோடி எஸ்ஐபில ஃப்ளோ ஆகுது அப்படின்னு ஒரு ஸ்டாட் சொல்லுது. இந்த எஸ்ஐபி பண்ற 9.5 கோடி மக்கள் கிட்ட உங்களோட 1 இயர் ரிட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. இது எதை பத்தியுமே தெரிஞ்சுக்காம காசு மட்டும் வளரணும் அப்படின்னா எப்படி? இதுக்கு பேரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றதுக்கு பதிலா பிளைண்ட் ஃபெய்த்னு தான் சொல்லணும். மூணாவது, சில ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்தா 25% வரைக்கும் ஒரு ஃபண்ட் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. செபியே 12% மேல ரிட்டர்ன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் இவங்க 20-25% வாய் கூசாம சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2025 டேட்டா என்ன சொல்லுதுன்னா 259 ஈக்விட்டி ஃபண்ட்ல 177 ஃபண்டு 5%க்கும் கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. அதுலயும் 49 ஃபண்டு லாஸ்ட்ல போயிருக்கு. ஒரு சில ஸ்மால் கேப் ஃபண்ட்லாம் -11% லாஸ் கொடுத்துருக்கு. நாலாவது, மியூச்சுவல் ஃபண்ட் சேஃப் தான். ஆனா எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் சேஃப், இல்லனா ஆப்பு தான். இந்த வருஷத்துல 29 ஸ்மால் கேப் ஃபண்ட்ல 19 ஸ்மால் கேப் ஃபண்ட் லாஸ்ட்ல தான் போயிருக்கு. அதுலயே ஒரு சில ஃபண்ட்லாம் -15% வரைக்கும் லாஸ்ட்ல போயிருக்குன்னு சொல்றாங்க. இதை யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? அண்ட் கடைசியா 80% இந்திய மக்கள் நம்ம பணம் வளரலனாலும் பரவாயில்ல ஆனா சேஃபா இருந்தா போதும்னு சேவிங்ஸ், எஃப்டி, ஆர்டினே போயிட்டு இருக்காங்க. நீங்க அப்படி இருக்கிறது எல்லாமே நல்லதுதான். ஆனா இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கலனா என்னைக்கு? சரி ப்ரோ, இன்வெஸ்ட் பண்றதுக்கு நாங்க ரெடி, சொல்லி தரதுக்கு நீங்க ரெடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எப்பயுமே ரெடி. நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லி தரேன்னு நினைச்சீங்கன்னா ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா கால் பண்ணி சொல்லி தரேன். இந்த மாதிரியான ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ரைஸ் ஆஃப் ஆர்ஜே ஃபாலோ பண்ணிக்கங்க.